அட்டூரியனுக்கு பின்னால் ஒரு பெண்ணும் அந்த ஏணியில் ஏறி சென்று கொண்டிருந்தாள். அது வேறு யாரும் இல்லை, மைதிலிதான். அதை பார்த்த ஆதனுக்கு கண்கள் சிவந்தது. அவன் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். இருப்பினும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பல்லை கடித்துக் கொண்டு சிறு புன்னகை செய்து கொண்டு வேறு பக்கம் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருக்கும் நபர்களை ஆதன் கண்காணிக்கவில்லை. அவன் அந்த படிக்கட்டில் இருந்து ஏன் விழுகிறார்கள் என்றுதான் பார்த்துக் கொண்டிருந்தான். அதிலும் சிலர் அவர்களது ஸ்பிரிட் சக்தியை வெளிப்படுத்தியதால் தான் அங்கு பலரும் அந்த ஏணி படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்திருக்கிறார்கள். அந்த படிக்கட்டில் முதலில் ஏறியது லோகித்தாக இருந்தாலும் இப்போது அந்த முதல் நட்சத்திர பழத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பது அட்டூரியனும் மைதிலியும் தான். வேட்டையனும் லோகித்தும் ஒருபுறம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் சக்கரவர்த்தி 2 9வது லெவல் சக்தி உள்ள நபர்களை தனது சக்தியை கொண்டு எரித்து சாம்பலாக்கினான். அதை பார்த்து சோமன், அங்க பாத்தியாதனே, அந்த சக்கரவர்த்தி 2 பேரை கண்ணு வைக்கிற நேரத்துல எரிச்சு சாம்பலாக்கிட்டான். எப்பாடே, இவன் கூட நம்ம சண்டை போடாதது நமக்கு தான் நல்லது போல இருக்கே என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த சக்கரவர்த்தி இருந்த நேரெதிரில் ஆதனும் அந்த ஏணியில் ஏறுவதற்கு சென்றான். அதை பார்த்த சோமன் அதிர்ச்சி அடைந்தான். இவன்கிட்ட இப்பதான் அந்த சக்கரவர்த்தி பெரிய ஆள்னு சொன்னேன், இவன் கொஞ்சம் கூட பயப்படாம அவனுக்கு கீழே ஏறான். இது நம்ம ஆளுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருமே என்று தனக்குள் முணுமுணுத்து விட்டு பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் சோமன். ஆதன் அங்கு நின்று என்ன கவனித்துக் கொண்டிருந்தான் என்றால், அந்த மந்திர ஏணி எந்தவிதமான சக்தியை வெளிப்படுத்துகிறது என்றுதான் பார்த்து கொண்டிருந்தான். அதை சிறிது நேரம் பார்த்ததும் புரிந்து கொண்டான். அந்த நீர்வீழ்ச்சியில் 5வது நிலை பாறையில் நின்று தாங்கிய சக்தியை விட இந்த சக்தி சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் ஆதன் இப்போது அந்த மந்திர ஏணியை ஏற சென்றான். அதை பார்த்து அங்கிருந்த கூட்டத்தினர் திகைத்து போனார்கள். ஏய், இந்த பையனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவன் 9வது லெவல் வச்சுக்கிட்டே இந்த ஏணியில ஏற பயந்துகிட்டு இருக்கான். இன்னும் சிலர் உயிருக்கு பயந்துகிட்டு ஏறவே வேண்டான்னு கீழே நின்றுட்டு இருக்காங்க. இவன் என்னடானா வீராதி வீர மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு போறான் என்று சத்தமாக கூறினான் ஒருவன். அதை கேட்ட மற்றொரு நபர், ஆமாப்பா, இவன் போய் அந்த ஏணியில கை வச்சதும் அந்த பச்சை நிற சக்தி வந்து அவனை பஸ்பம் ஆக்க போது பாரு என்று கிண்டலாக கூறி சிரித்தான். அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரின் கவனமும் மீண்டும் ஆதன் பக்கம் திரும்பியது. அது அவனை பார்த்து பாராட்டவோ அல்லது வியக்கவோ அல்ல, அவன் சாகப்போவதை தங்களது கண்களால் பார்க்க வேண்டும் என்ற அல்ப ஆசையால் தான். அங்கிருந்த கூட்டத்தினர் கிண்டல் செய்வதையும் கேலி செய்வதையும் தனது காதில் போட்டுக் கொள்ளாமல் அந்த ஏணியில் சென்று கை வைத்தான் ஆதன். அந்த சக்தி வந்து ஆதனின் உடம்பில் பாய்ந்தது. அது அவன் நினைத்தது போலவே அந்த நீர்வீழ்ச்சி சக்தியை விட சக்தி கம்மியாகத்தான் இருந்தது. அவன் அதில் வேகமாக 2 படிக்கட்டுகள் ஏறிவிட்டான். அப்போது அதை பார்த்து அந்த கூட்டத்தினருக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அந்த சமயம் 4 படிக்கட்டுகளுக்கு மேல் இருந்த ஒரு 8வது லெவல் சக்தி உள்ள நபர் ஆதனை பார்த்து, டேய், என்னடா 7வது லெவல் சக்தியை வச்சுட்டு உனக்கு இந்த பழத்தை பறிக்கணும்னு ஆசையா? இந்த அடியை வாங்கிட்டு கீழே போய் விழு என்று கூறிவிட்டு அவன் தனது சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். அந்த தாக்குதலை உள்வாங்கிக் கொண்ட ஆதன் தனது மலைநடுக்க முத்திரையை காண்பித்து அந்த சக்தியை பிடித்து அவனை அப்படியே கீழே தள்ளிவிட்டு மேலே ஏறினான். அதன் பிறகு ஆதன் அந்த நபரை பார்த்து, 7வது லெவல்ல என்ன அடிக்க வந்தியடா, இப்ப பாத்தியா என் பலத்தை? போடாடே, போய் வேற பக்கம் ஏறி வா. இன்னொரு வாட்டி என் பக்கம் ஏறி வந்த கொண்டே விடுவேன் பாத்துக்கோ என்று கூறி அவனை எச்சரித்தான். அந்த நபரின் உடலில் சில காயங்கள் ஏற்பட்டது. இருப்பினும் ஆதனின் சக்தி மிகவும் வலிமையானது என்று புரிந்து கொண்ட அந்த நபர் புத்திசாலித்தனமாக அங்கிருந்து மறுபக்கம் சென்று விட்டான். ஆதன் மெதுவாகவும் கவனமாகவும் அந்த படிக்கட்டில் ஏறி சென்றான். மறுபக்கம் அட்டோரியன் அந்த படிக்கட்டில் வெகு வேகமாக ஏறினான். அவன் தனது சக்தியை குறைத்துக் கொண்டு அதில் ஏறியதால் அவனால் மற்றவர்களுடன் சண்டை போட முடியவில்லை. இருப்பினும் அவனோடு சண்டை போடவும் யாருமில்லை என்பதுதான் உண்மையாகும். அவன் அந்த முதல் நட்சத்திர பழத்திற்கு அருகில் வந்து நின்றான். அந்த பழத்தின் சக்தி அவனை பின்னோக்கி தள்ளியது. அவன் அங்கும் இங்கும் தள்ளாடினான். இருப்பினும் அவனது கவனம் முழுக்க அந்த சக்தியின் மீதும் அந்த பழத்தின் மீதும் இருந்தது. என்ன அட்டூரியன், பழத்தை எடுக்க முடியலையா என்று கேட்டாள் மைதிலி. இல்ல மைதிலி, இந்த பழத்தோட சக்தி என பின்னாடி தள்ளுது. நீ மேல வராத, நானே இந்த பழத்தை எப்படியும் எடுத்துருவேன் என்று கூறினான் அட்டூரியன். அதை கேட்ட மைதிலி, சரி பார்த்து பொறுமையா எடு அட்டூரியன், நமக்கு பின்னாடி யாரும் இல்ல, அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ அந்த பழத்து மேல முழு கவனத்தோட இரு என்று கூறினாள். அட்டூரியனும் அந்த பழத்தில் இருந்து வரும் சக்தியின் தாக்கத்தை முதலில் புரிந்து கொண்டான். அதன் பிறகு அந்த சக்தியை சமாளித்து அந்த பழத்தை அந்த மரத்தில் இருந்து பறித்தான்.
அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் அனைவரும் அட்டோரியனை கைதட்டி பாராட்டினார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், இந்த பழம் ஒரு சரியான வீரன் கிட்டதாயா போயிருக்கு என்று கத்தினான். அதை கேட்ட அந்த கூட்டத்தினர் ஆம் என்றவாறு தலையசைத்தார்கள். அங்கிருந்த அனைவரும் அட்டோரியன் தான் அங்கு இருக்கும் 9 பழங்களையும் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவனை எதிர்க்க இங்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் அவன் அடுத்த பழத்தை நோக்கி பயணிப்பான் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அட்டோரியன் தன்னை பெருமிதமாக நினைத்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று ஒரு நபர் புகை போல வேகமாக அந்த முதல் கட்டத்தை தாண்டி 2வது கட்டத்திற்கு அருகில் சென்று நின்றான். அதை பார்த்த கூட்டத்தினர் அட்டோரியனை பார்ப்பதிலிருந்து தங்களது பார்வையை மாற்றிக்கொண்டு அந்த பக்கம் 2வது பழத்தின் முன்பு நிற்கும் நபரை பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த நபர் 2வது பழத்தை பறிக்கும் கட்டத்தில் இருந்தான். யாருடா இவன்? 7வது லெவல் சக்தி வச்சுட்டு இந்த 2வது பழத்தை பறிக்க போய் நின்னுட்டு இருக்கான். இங்க நடக்கிறது உண்மையா என்ன என்று ஆச்சரியமாக கூறினான் கூட்டத்தில் இருந்த ஒரு நபர். அதை கேட்ட சோமன், அவன் பேரு ஆதன்ரா. நீங்க எல்லாரும் பாக்குறது பொய்யெல்லாம் இல்ல, உண்மைதான். அவன் 7வது லெவல் சக்தி வச்சிருக்கவன் தான். ஆனா அங்க இருக்கிற 8 பழத்தையும் எடுக்க போறான்டா என்று சத்தமிட்டு கூறிவிட்டு ஆதனை பார்த்து, ஏடு ஆதனே, 8 பழத்தையும் எடுத்துட்டாருங்கடா என்று கத்தினான். சோமன் கத்தியதை கேட்ட அட்டோரியன் திரும்பி மேலே பார்த்தான். அங்கு ஆதன் அந்த 2வது பழத்தை பறிக்க நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் மட்டுமல்ல, ஆதனின் எதிரிகளான நவயுகனும் வேட்டையனும் சக்கரவர்த்தியும் மற்றும் மைதிலியும் ஆதனை பார்த்து திகைத்து போனார்கள். அங்கு கூட்டத்தோடு நின்று கொண்டிருந்த வெண்ணிலா மற்றும் மஞ்சுவுக்கும் கூட வியப்பாகத்தான் இருந்தது. ஆதன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபர் என்று வெண்ணிலாவிற்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவன் முதல் கட்டத்தை இவ்வளவு வேகமாக தாண்டி 2வது கட்டத்திற்கு செல்வான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆதன் அந்த 2வது பழத்தை எடுக்க செல்லும் போது அவனுக்கு பின்னால் இருந்து யாரோ இழுப்பது போல இருந்தது. அப்போது ஆதன் வேகமாக திரும்பி பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. அந்த மந்திரகேணியின் சக்தி தான் ஆதனை பின்னால் இழுத்தது. அந்த நீர்வீழ்ச்சியில் ஆதன் நிற்கும் போது அதிலிருந்து வந்த சக்தி எப்படி அவனை கீழே தள்ளியதோ அதேபோல் இப்போது இந்த சக்தி ஆதனை பின்னால் தள்ளியது. அதை புரிந்து கொண்டு ஆதன் முதலில் அவன் அந்த சக்தியை கவனித்து அதை சமாளிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு அந்த சக்தியை அழுத்திக் கொண்டு முன்னால் சென்றான். அப்போது அந்த ஏணியே தடுமாற ஆரம்பித்தது. அதன் பிறகு ஆதன் அந்த சக்தியை தன்னை கீழே தள்ளாதவாறு கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். அப்போது அதை பார்த்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், இது இவனால எப்படி முடியுது? இங்க இருக்க இத்தனை எக்ஸ்பர்ட்ஸை விட இவன் என்ன அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா என்ன என்று கேட்டான். ஆதன் அதையெல்லாம் தனது காதில் போட்டுக் கொள்ளாமல் அந்த பழத்தை எட்டி பிடிக்க முயற்சி செய்தான். அவன் நினைத்ததை விட அந்த சக்தியின் தாக்கம் மிகவும் குறைவாக இருந்ததால் ஆதன் அந்த பழத்தை பறித்து விட்டான். ஆதன் 2வது பழத்தை பறித்ததை பார்த்த சோமன், அப்படி போடு, என் நண்பன் அந்த 2வது பழத்தை பறிச்சுட்டான். இப்ப பேசுங்கடா டே. அவன் 7வது லெவல்ல அந்த ஏணிக்கு பக்கத்துல போக முடியாதுன்னு சொன்னவன் எங்கடா டே, சொல்லுங்கடா, எங்கடா என்று சந்தோஷத்தில் கத்தினான். அதை கேட்ட அந்த கூட்டமே சோமனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அங்கிருந்த கூட்டத்தினருக்கு என்ன ஆச்சரியம் என்றால், அங்கிருந்த பெரிய பெரிய சக்தி உள்ளவர்களே இன்னும் முதல் கட்டத்தை தாண்டவில்லை. அப்படி இருக்கும்போது ஆதன் எப்படி 2வது கட்டத்திற்கு சென்றது மட்டுமல்லாமல் அங்கிருந்த பழத்தையும் எடுத்தான் என்பதுதான் ஆச்சரியமே. ஆதனுக்கு அந்த நீர்வீழ்ச்சியில் இருக்கும் 5வது நிலை காலடி பாறையில் நின்று பயிற்சி பெற்றதுதான் இங்கு அவனுக்கு இந்த மந்திர ஏணியை ஏறுவதற்கும் அதிலிருந்து வரும் சக்தியை தாங்குவதற்கும் அதிலிருந்து வரும் சக்தியை கட்டுப்படுத்தி வேகமாக ஏறுவதற்கும் உறுதுணையாக இருந்தது. அதை சோமன் கீழிருந்து பார்க்கும் போதே புரிந்து கொண்டான். காரணம், அன்று ஆதன் சோமனை பார்த்து இந்த விஷயத்தை தான் தெளிவாக எடுத்துரைத்தான். ஆனால் அங்கிருந்த மற்றவர்களுக்கு அது தெரியாததால் அவர்கள் ஆதனை வாய்க்கு வந்தவாறு வசைபாடினார்கள். இப்போது வாயடைத்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆதன் அந்த 2வது பழத்தை எடுத்ததும் அது மின்னுவதற்கு ஆரம்பித்தது. அதை பார்த்த வெண்ணிலா, அங்க பாரு மஞ்சு, அந்த பழம் ஆதன் கையில எடுத்ததுக்கு அப்புறமா மின்னுது. அப்போ அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் என்று கூறினாள். மஞ்சு ஏதும் பேசவில்லை. அவள் ஆதனை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே வெண்ணிலாவை பார்த்து தலையசைத்தாள். அதன் பிறகு 2 நபர்கள் அந்த முதல் கட்டத்தில் இருந்து 2வது கட்டத்தில் இருக்கும் ஆதனை நோக்கி வேக வேகமாக சென்றார்கள். அது வேறு யாரும் இல்லை, அட்டோரியனும் மைதிலியும் தான். அந்த ஏணியின் சக்தி மைதிலியை கீழே தள்ளியது. அதை பார்த்த அட்டோரியன் ஒரு கையில் மைதிலியை தாங்கியவாறே மறு கையில் அந்த ஏணி படிக்கட்டில் கோபத்துடன் ஏறி சென்றான். அப்போது ஆதன் மைதிலியை பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு ஏறுவதற்கு முன்னேறினான். அந்த சமயம் மைதிலி ஆதனை பார்த்து, ஆதன், நீ எல்லாம் இந்த பழத்துக்கு தகுதியான ஆளே இல்ல. ஒழுங்கா அந்த பழத்தை எங்க கிட்ட கொடுத்துடு. உன் உயிரை காப்பாத்திட்டு போயிரு. ஒருவேளை நீ எங்க கையில சிக்கினேனா
உன் மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கும் என்று கூறினாள். ஆதன் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, நீ இப்படி தொங்கிட்டு வரும்போதே உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கே, நீ என்ன மாதிரி ஏணியில ஏறி வர்ற மாதிரி இருந்தா என்னென்னலாம் வாய் பேசுவ என்று கூறினான். டேய், நான் மட்டும் மேல வந்த என் சக்தியை வச்சு உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேண்டா என்று கோபத்தில் கத்தினாள் மைதிலி. இங்க பாடுறா, இவன் நம்மள சாம்பலாக்கிடுவாளா? நீ ஏன் உன் கூட இருக்காம ஒரு அட்டோரியன், அவனோட உதவியாலதான் 8வது லெவல் சக்திக்கே வந்த. நீ எனக்கே சவால் விடுறியா? நான் என் சொந்த உழைப்பால அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தவன், உன்ன மாதிரி இன்னொருத்தவன் தயவால வந்தவன்ல, சரியா என்று கடுமையாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் மைதிலிக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவள் அதற்கு பிறகு ஏதும் பேசவே இல்லை. அதை பார்த்த அட்டோரியன், டே பொடிப்பையில, நீ மட்டும் என் கையில சிக்கிடாத, அப்படி மட்டும் சிக்கிட்ட உன்னை சும்மாவே விட மாட்ட என்று கோபமாக கூறினான். போடாடே, நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னை பார்த்து வேற பயப்படுவாங்க என்று கூறிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு ஏறினான் ஆதன். அப்போது அதை பார்த்து கோபமடைந்த மைதிலி தனது பீனிக்ஸ் ஸ்பிரிட்டை வெளியெடுத்தாள். அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் மைதிலி பீனிக்ஸ் பறவை மிகவும் வலிமையானது. அது எதிரியை தாக்குவதற்கு வந்தால் அவனை அழிக்காமல் செல்லாது. அப்போது அதை பார்த்த ஆதன் தனது மலைநடுக்க சக்தியை வெளியெடுத்து அந்த பீனிக்ஸ் பறவையை நோக்கி தாக்கி தடுத்து நிறுத்தினான். அதை பார்த்த அந்த கூட்டத்தினர், ஹே, இவன் என்ன அந்த பீனிக்ஸ் பறவைக்கு எதிராவே அவன் சக்தியை வெளிப்படுத்துறான், இவன் என்ன அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். மைதிலியின் பீனிக்ஸ் பறவை அந்த மலைநடுக்க சக்தியை உடைத்தெறிந்தது. அதை பார்த்த சோமன் அதிர்ச்சி அடைந்தான். என்னடா இது, நம்ம நண்பனோட மலைநடுக்க சக்தியை இந்த பீனிக்ஸ் பறவை அடிச்சு உடைச்சிருச்சு, நம்ம நண்பன் இந்த பீனிக்ஸ் பறவை சமாளிச்சிருவானா என்று தனக்குள் நினைத்து பயந்தான். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, என் சக்திக்கு முன்னாடி உன் சக்தி ஒரு விஷயமே இல்லைன்னு என்று கூறிவிட்டு சிரித்தாள் மைதிலி. அதை கேட்டு ஆதனும் சத்தமிட்டு சிரித்து விட்டு, ஏமா மைதிலி, என்னம்மா ஒரு அட்டாக்கு இவ்வளவு வாய் பேசுற, இது ஆரம்பம் தாமா, இன்னும் பல அட்டாக் காத்துட்டு இருக்கு என்று கூறினார். அதை கேட்டதும் மைதிலிக்கு கோபம் வந்துவிட்டது. அவள் தனது நெருப்பு சக்தியையும் சேர்த்து அந்த பீனிக்ஸ் பறவையோடு ஆதனை தாக்கினாள். அப்போது அந்த பீனிக்ஸ் பறவை ஒரு அம்பு போல மாறியது. அது நெருப்பு எரிந்து கொண்டு சென்று ஆதனை தாக்க சென்றது. ஆதன் மைதிலியை சமாளிப்பானா? மீதமுள்ள 7 பழத்தை எடுக்கப் போவது யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். மைதிலியின் பீனிக்ஸ் ஸ்பிரிட் அக்னி ஸ்மாஷ் சக்தியான நெருப்புடன் சேர்ந்து ஆதனை தாக்க வேகமாக சென்றது. அதை பார்த்த ஆதன் தனது டிராகன் மின்னல் சக்தி மேக்சிமம் சக்தியை எடுத்தான். ஒரு பக்கம் அந்த பீனிக்ஸ் பறவை உடம்பு முழுக்க நெருப்பு எரிந்து கொண்டு ஒரு அம்பு போல வந்தது. மறுபக்கம் ஆதனின் டிராகன் வடிவத்திலான மின்னல் ஈட்டி வேகமாக வந்தது. இரண்டும் வந்து மோதிக்கொண்டது. அந்த இடமே ஒரு பிளாஷ் அடித்தது. அப்போது அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் ஆதன் மைதிலியிடம் தோற்றுவிட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் அங்கு இருந்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னவென்றால், ஆதனுக்கு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. அதை பார்த்த கூட்டத்தினர் மட்டுமல்ல, மைதிலியே அதிர்ச்சி அடைந்தாள். இது எப்படி சாத்தியமாச்சு? என்னோட அக்னி சக்தியும் பீனிக்ஸ் பறவையோட சக்தியும் போய் கூட ஆதனை எதுவும் பண்ண முடியலையா என்று நினைத்து பேரதிர்ச்சி அடைந்தாள். அதன் பிறகு மைதிலி அவளது பீனிக்ஸ் பறவையும் அந்த அக்னி சக்தியையும் தேடினாள். அந்த பீனிக்ஸ் பறவை ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தது. ஆனால் உயிர் போகவில்லை. அந்த அக்னி சக்தி மெல்ல மெல்ல அப்படியே மறைந்து போனது. அதை பார்த்த மைதிலி, இவன் நம்மள மறுபடியும் ஜெயிச்சிட்டான், ஆனா இதை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் என்று தனக்குள் முணுமுணுத்தாள். என்னமா கண்ணே, இந்த அடி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஒருத்தனோட சக்தி என்னன்னு தெரியாம வாய் பேசக்கூடாதுமா, அப்படியே வாய் பேசினா இதுதான் நிலைமை பாத்துக்கோ என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அதை கேட்ட சோமன், என் நண்பன் உண்மையாலுமே பெரிய சக்தி வாய்ந்தவன் தான், இல்லைனா இந்த பீனிக்ஸ் பறவைய அவன் எதிர்த்து நின்று ஜெயிச்சிருப்பானா என்று தனக்குள் ஆதனை பெருமையாக நினைத்தான். ஆதன் பேசியதை கேட்ட மைதிலிக்கு கோபம் அதிகமானது. இருப்பினும் அவள் தனது முழு சக்தியை பயன்படுத்திதான் ஆதனை தாக்கினாள். அதுவே செயலிழந்து போனதால் அவளுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தபோது மேலும் ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. மைதிலி யோசித்துவிட்டு தலையை மேலே தூக்கும் போது அவளை நோக்கி ஒரு கூர்மையான ஈட்டி வந்து கொண்டிருந்தது. அது ஆதனின் மின்னல் ஈட்டிதான். அதை பார்த்ததும் அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கண்களை மூடினாள்.
அப்போது அட்டூரியன் நடுவில் வந்து அந்த மின்னல் ஈட்டியை தடுத்து நிறுத்திவிட்டு அந்த ஈட்டியை ஆளில்லா திசையை பார்த்து திருப்பி விட்டான். அட்டூரியன் தனது சக்தியை வாரியர் லெவலில் இருந்து குறைத்துக் கொண்டாலும் அவனது உடல் வலிமையும் மன வலிமையும் குறையவே இல்லை. ஏனென்றால் அவன் 9வது லெவல் மேக்சிமம் சக்தியில் இருந்தான். அட்டூரியன் தனது சக்தியை வைத்து ஆதனை திருப்பி அடித்தான். அப்போது ஆதனின் நிலை சற்று தடுமாறியது. அது மட்டுமின்றி ஆதனின் வாயில் இருந்து ரத்தம் வந்தது. அதை பார்த்த கூட்டத்தில் ஒருவன், இவன் தேவையில்லாம அட்டூரியனை கோவப்படுத்திட்டான், இனி அவனை யாராலும் தடுக்க முடியாது, இந்த 3வது பழத்தை எடுக்க போறவனுக்கு சங்குதான் என்று கூறினான். அப்போது அட்டூரியன் ஆதனை பார்த்து, என்னடா பொண்ணுகிட்ட வசனமா பேசின, இப்ப என்கிட்ட வாய் பேச கூட முடியாம வாயெல்லாம் ரத்தம் வருது என்று கூறிவிட்டு சிரித்தான். அதன் பிறகு மீண்டும் அவனை பார்த்து, உன்னை அன்னைக்கே கொன்றுகணும், உன் நல்ல நேரம், அன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா தம்பி என்று கூறினான். ஆதன் சிரித்துவிட்டு, என் சாவு ஒரு நாள் கண்டிப்பா வரும்டா, ஆனா அது உன் கையில நடக்காது, இருந்தாலும் நீ பேசுற டயலாக் ரொம்ப நல்லா இருக்குடா என்று கூறிவிட்டு அவனது வாயில் இருந்து வந்த ரத்தத்தை துப்பினான். அதை கேட்டதும் அட்டூரியனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் தனது கையை உயர்த்தினான். அப்போது சிவப்பு நிறமான ஒரு ஒளி வந்து அவனது கையில் தஞ்சம் புகுந்தது. அதை அப்படியே ஒன்று திரட்டி ஆதனை நோக்கி தாக்கினான் அட்டூரியன். அந்த சக்தி இதற்கு முன்பு ஆதனை தாக்கிய சக்தியை விட மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு தனது கண்களை மூடி நின்றான். அப்போது அவனை சுற்றி ஒரு சிவப்பு மற்றும் தங்க நிறமான திரவியம் அவனை வட்டமிட்டது. அங்கிருந்த அனைவரும் அதை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த திரவியம் சுற்றி முடித்த அடுத்த நொடி ஆதன் தனது கண்களை திறந்து, தங்க நிறமான டிராகன் சக்தியே என்று கத்தினான். அதை கேட்டதும் அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்தது. முதல் கட்டத்தில் இருந்து 9வது லெவல் சக்தி உள்ள நபர்கள் எல்லாம் தடுமாறி கீழே விழுந்தார்கள். அப்போதுதான் அங்கிருந்த அனைவரும் ஆதனின் சக்தியை புரிந்து கொண்டார்கள். ஆதனின் சக்தியான தங்க நிறமான டிராகன் சக்தி அட்டூரியனின் சக்தியை வந்து மோதியது. அப்போது அது மிகப்பெரிய இடி சத்தம் போல கேட்டது. அப்போது அட்டூரியனின் சக்தியை ஆதனின் சக்தி தவிடுபொடியாக்கியது. அதை பார்த்து அட்டூரியன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அட்டூரியன் நினைத்ததை விட ஆதனின் சக்தி பல மடங்கு வலிமையாக இருந்தது. ஆதனின் சக்தி லெவல் 2 மடங்கு உயர்ந்ததால் இந்த வலிமை மிக்க சக்தி இருக்கிறது என்று மற்றவர்களைப் போல அட்டூரியன் உணரவில்லை. அவன் 7வது லெவலுக்கும் இந்த சக்திக்கும் துளியும் சம்பந்தமில்லை என்பதை அட்டூரியன் இந்த ஒரு அடியில் புரிந்து கொண்டான். இது எல்லாம் அட்டூரியன் எண்ணிக்கொண்டிருந்த போது ஆதனின் தங்க நிறமான டிராகன் ஈட்டி வந்து அட்டூரியனின் உடையை கிழித்தது. அதை பார்த்து மைதிலி அட்டூரியனை ஆதன் கொன்றுவிட்டான் என்று நினைத்தாள். அப்போது ஆதன் அட்டூரியனை பார்த்து, பயப்படாத கண்ணா, சும்மா சட்டையை தான் கிழிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் என் வழியில வந்த உன் நெஞ்ச புழக்கிறதுக்கும் எனக்கு தெரியும், சரியா? அப்புறம் நீ என்ன சொன்ன, பொண்ணுங்க கிட்ட மட்டும் டயலாக் பேசுனேன்னு தானே சொன்ன, இப்ப உனக்கு ஒரு டயலாக் சொன்னேன், எப்படி இருந்துச்சு, மாசா கெத்தா என்று கேட்டான். அட்டூரியன் ஏதும் பேசாமல் அவனை முறைத்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. டே ஆதனே, உன் டயலாக்லாம் மூட்டை கட்டி வையே, இந்த பக்கம் பாரு, உன்னை அடிக்க யாரெல்லாம் வர்றாங்கன்னு என்று சத்தம் வந்தது. அது வேறு யாரும் இல்லை, வேட்டையன் தான். அந்த சத்தம் கேட்டதும் ஆதன் திரும்பி திரும்பி எல்லா திசைகளிலும் பார்த்தான். அப்போது ஒரு பக்கம் வேட்டையன் இருந்தார், மறுபக்கம் சக்கரவர்த்தி ஆதனை பார்த்து, நான் தான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தேன்ல, நீ இந்த பள்ளத்தாக்க விட்டு உயிரோட போக மாட்டேன்னு, அதை செய்யறதுக்கு தாண்டா வந்துகிட்டு இருக்கேன் என்று கோபமாக கூறிக்கொண்டே ஆதனை நோக்கி வந்தான். அது மட்டுமின்றி சக்கரவர்த்தியின் பாம்பு ஸ்பிரிட் ஆதனை தாக்க அவனுடன் வந்து கொண்டிருந்தது. மறுபக்கம் நவயுகன் ஆதனை பார்த்து, டே ஆதன், உன்னை கொல்ல இங்க நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன், ஆனா உன்னை கொல்றதுக்கு இங்க பல பேர் வந்திருக்காங்க போல, அப்ப இன்னைக்குதான் நீ இந்த உலகத்துல வாழ்ற கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு வஞ்சகமாக சிரித்தான். ஆதன் திரும்பி எல்லா திசைகளிலும் பார்த்தான். அவனை கொல்ல எல்லா திசைகளிலும் இருந்தும் ஆட்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அதுவும் சாதாரணமான ஆட்கள் இல்லை, இவர்களெல்லாம் இதற்கு முன்பு நடந்த போட்டிகளில் டாப் 10 இடங்களை பிடித்த மாவீரர்களாகும். அப்போது ஆதனை சுற்றி நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அதை பார்த்த ஆதன் தனது கண்ணை மூடி தியானத்திற்கு சென்றான். அப்போது அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஆதனை வேகமாக வட்டமிட்டது. அதன் பிறகு அந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் அவனை சுற்றி கொண்டே அவனை மெல்லமாக மேலே தூக்கியது. அதை பார்த்த கூட்டத்தினரும் அந்த மாவீரர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த நட்சத்திரங்கள் அவனை தூக்கி கொண்டு சென்று
அந்த நட்சத்திர மரத்தில் பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஆதனை கொண்டு சென்று கொண்டிருந்தது. அந்த நட்சத்திர மரத்தின் சிறப்பே இதுதான். ஒரு தகுதியான நபர் அதன் மீது நம்பிக்கையுடன் ஏறிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு எல்லாவிதமான பாதுகாப்பும் அந்த நட்சத்திர மரம் கொடுக்கும். நட்சத்திரங்கள் ஆதனை மெல்ல மெல்ல மேலே கூட்டி செல்வதை உணர்ந்தான் ஆதன். இருப்பினும் அவன் கண் திறக்கவில்லை. காரணம், அவன் தியானத்தில் இருந்து வெளியே வந்தால் அந்த நட்சத்திரங்கள் மறைந்துவிடும். அது முழுமையாக தனது வேலையை செய்து முடித்துவிட்டு செல்லட்டும் என்று கண்களை மூடியவாறு இருந்தான் ஆதன். அதன் பிறகு அந்த நட்சத்திரங்கள் ஆதனை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டுவிட்டு மறைந்தது. அப்போது ஆதன் கண் திறந்து பார்த்தான். அவன் கண் திறந்து பார்த்ததை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், அவனை தப்பிக்க விடாதீங்க, அவன்கிட்ட அந்த 2வது பழத்தை புடுங்கிட்டு அவனை கொல்லுங்க என்று கத்தினான். இவெல்லாம் மனுஷனே கிடையாது, இவனாலதான் மேல போய் அந்த பழத்தை எடுக்க முடியல, எடுத்தவனையும் நிம்மதியா இருக்க விடாதீங்கன்னு இங்கிருந்து கத்துறான் பாரு என்று நினைத்து விட்டு அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து அவன் மண்டையில் அடித்துவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டான். அந்த நபர் தனது தலையை தேய்த்துக் கொண்டே மீண்டும் ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த சோபன், அட சொரண கட்டவனே, அவன் மண்டையில இடியே விழுந்தாலும் மத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற கீழ்த்தரமான எண்ணத்தோட மறுபடியும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கான் பாரு என்று கோபத்தில் தனக்குள் முணுமுணுத்தான். அந்த நபர் பேசியது ஆதனுக்கும் கேட்டது. அவன் சிறு புன்னகை செய்தான். தான் இந்த 2வது லெவலில் இருக்கும் பழத்தை எடுத்தது தன்னை துரத்திக் கொண்டிருக்கும் மாவீரர்களுக்கு மட்டுமல்ல, கீழே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கு கூட பிடிக்கவில்லை என்று புரிந்து கொண்டான். நான் இந்த 2வது லெவல் பழம் எடுத்ததுதான் உங்க எல்லாரோட பிரச்சனைனா இப்ப சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்த 7 படத்தையும் நான் தான் எடுக்க போறேன். முடிஞ்சா என்ன புடிச்சு பாருங்க, அப்படி புடிச்சா என்ன தொட்டு பாருங்கடா, அப்புறம் உங்களை காப்பாத்த யார் வர்றாங்கன்னு பாக்குறேன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டு அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு 7வது லெவல் சக்தி உள்ளவன் தங்களுக்கு சவால் விடுகிறான் என்று. அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் ஆதன் மீது கோபத்தில் வந்து அந்த ஏணியை பிடித்தார்கள். அவர்கள் பிடித்த அடுத்த நொடி வானத்தில் இருந்து ஒரு பச்சை நிற ஒளி வந்து அவர்களை கருக்கி சாம்பலாக்கியது. அதை பார்த்த சோமன் வெண்ணிலாவை பார்த்து, பாத்தீங்களாக்கா நம்ம ஆதனோட பிளான, கீழே வாய் பேசினவன கீழே வந்து கொல்ல முடியாதுன்னு மேல இருந்தே ஒரு ஸ்பீச்ச போட்டான். இவனுங்க வீராதி வீரன் நினைச்சிட்டு போய் அந்த ஏணியில கை வச்சதும் கருகி சாம்பலாயிட்டானுங்க என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்ட வெண்ணிலாவும் மஞ்சுவும் சிரித்தார்கள். ஏன் சோமன், ஆதன் சொன்ன மாதிரி அந்த 7 பழத்தையும் எடுத்துருவானா என்ன என்று சந்தேகத்துடன் கேட்டாள் வெண்ணிலா. அக்கா, நம்ம ஆதனே அந்த மிச்சருக்கு 7 பழத்தையும் எடுப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் இப்படி சொன்னதுக்கான காரணம் என்னன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது என்னன்னா, எந்த ஒரு வீரனும் இன்னொரு வீரனை அடிக்க முடியும், அழிக்கவும் முடியும்க்கா. ஆனா ஒருத்த மனச ஒருநிலைப்படுத்த விடாம அவனை குழப்பி விட்டா அவன் எவ்வளவு பெரிய மாவீரனா இருந்தாலும் அவனுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு குழம்பிடும். இப்ப ஆதன் அதை தான் பண்ணிருக்கான். நீங்க அங்க பாருங்களேன், அங்க இருக்க எவனாவது நிதாரணமா இருக்கானான்னு பாருங்க என்று கூறினான் சோமன். வெண்ணிலாவும் மஞ்சுவும் அங்கிருந்த அனைவரையும் திரும்பி பார்த்தார்கள். அங்கிருந்த அனைவரும் ஆதன் மீது கோபத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் ஆதனை நெருங்க கூட முடியவில்லை. அவன் 3வது பழத்தை நோக்கி நிதானமாக போய்க் கொண்டிருந்தான். அதை பார்த்த வெண்ணிலா அப்படியே திரும்பி சோமனை பார்த்தாள். எப்படிடா ஆதன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறான் என்று கேட்டாள் வெண்ணிலா. அப்படியெல்லாம் யோசிக்கிறனாலதான்கா அவன் மேல இருக்கான், நம்ம எல்லாம் கீழே நின்னுட்டு இருக்கோம் என்று கூறினான் சோமன். அதுவும் சரிதான், எப்படியோ ஆதன் அவங்க கிட்ட சிக்காம இருந்தா சரி என்று கூறினாள் வெண்ணிலா. அதன் பிறகு சோமனும் ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த கூட்டத்தினரும் ஆதனை கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி எல்லா திசையில் இருக்கும் மாவீரர்களும் ஆதனை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பருள் மட்டும் ஆதனை தாக்கவே இல்லை. அவள் அந்த பழத்தை நோக்கித்தான் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஆதனுக்கே வியப்பாக இருந்தது. இருப்பினும் அவன் அதையெல்லாம் கவனிக்காமல் அந்த அனைத்து தாக்குதலில் இருந்தும் தப்பித்துக் கொண்டும் அந்த 3வது பழத்தை நோக்கி பயணித்துக் கொண்டும் இருந்தான். ஆதன் 3வது பழத்திற்கு அருகில் சென்று நின்றான். அதை பார்த்து அங்கிருந்த கூட்டத்தினருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆதன் அந்த 3வது பழத்தையும் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினான். அதை பார்த்த அட்டூரியன் தனது சக்தியை பயன்படுத்தி 3வது லெவலை நோக்கி வேகமாக சென்றான். ஆதன் முன்னேறி செல்வது அங்கிருந்த யாருக்குமே பிடிக்கவில்லை. அதனால்தான் வேக வேகமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று அந்த பழத்தை எடுக்க முடிவெடுத்தான். அட்டூரியனும் மற்ற மாவீரர்களும் ஆதனை துரத்திக் கொண்டு சென்றாலும் அவர்களால் ஆதனை நெருங்கவே முடியவில்லை. ஆதன் 4வது கட்டத்தில் இருந்த பழத்தையும் 5வது கட்டத்தில் இருந்த பழத்தையும் எடுத்துக்கொண்டு 6வது கட்டத்திற்கு வேகமாக முன்னேறினான். அப்போது அட்டூரியன் 4வது கட்டத்தை கடந்து
5வது முன்னேறி கொண்டிருந்தான். மற்றவர்கள் எல்லாம் 4வது கட்டமே நெருங்கவில்லை என்பதுதான் அதிசயமே. கூட்டத்தினரின் கூச்சல்கள் சற்று ஓய்வடைந்ததற்கு காரணம் ஆதன் யாராலும் தொட முடியாத உச்சத்திற்கு சென்று விட்டான். அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் 8வது கட்டத்தை அடைந்து விட்டான். அங்கிருந்த பழத்தையும் எடுத்து விட்டான். இப்போது அட்டோரியன் முதல் கட்டத்தில் எடுத்த பழம் மட்டும்தான் அவன் கையில் இருந்தது. மற்ற 7 பழங்களையும் ஆதன் தான் வைத்திருந்தான். அட்டோரியன் இப்போது 6வது கட்டத்தில் தான் இருந்தான். ஆனால் ஆதன் 8வது கட்டத்தில் இருந்து 9வது கட்டத்திற்கு முன்னேறி சென்று கொண்டிருந்தான். மற்ற கட்டங்கள் போல 9வது கட்டம் அவ்வளவு எளிதானதல்ல. இருப்பினும் ஆதன் அந்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அதை அங்கிருந்த மாவீரர்கள் பொறாமையோடுதான் பார்க்க முடிந்தது. அவர்களால் அவனை தாக்கவும் முடியவில்லை, அவனை நெருங்கவும் முடியவில்லை என்று விரக்தியில் இருந்தார்கள். ஆதன் அந்த 9வது கட்டத்திற்கு வந்தும் நின்றான். அங்கு அவன் எதிர்பாராத சக்தி அவனை பின்னுக்கு தள்ளியது. அங்கு சென்று ஆதன் சற்று தடுமாறினான். அதை பார்த்த சோமன் மனது பதறியது. மற்றவர்கள் எல்லாம் அதை வஞ்சகமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் அந்த சக்தியை கட்டுப்படுத்தி அதை சமாளித்து நின்று விட்டான். அதை பார்த்ததும் சோமன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆதன் அந்த 9வது கட்டத்தில் நின்றவாறு அங்கிருந்து அவனை திட்டிய கூட்டத்தினரை பார்த்து அதன் பிறகு திரும்பி தன்னை தாக்கிய வீரர்களையும் பார்த்தான். அதன் பிறகு அங்கு அவனை நோக்கி ஏறி வரும் அட்டோரியனையும் பார்த்துவிட்டு திரும்பி அந்த 9வது பழத்தை எடுக்கும் முயற்சியை ஆரம்பித்தான். ஆதனுக்கு காத்திருக்கும் அதிரடி திருப்பங்கள் என்ன? வெண்ணிலா எடுக்க போகும் திடீர் முடிவு என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். ஆதன் 7 நட்சத்திர பழங்களையும் எடுத்துக்கொண்டு 8வது பழத்தை எடுக்க 9வது கட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த கட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த மாவீரர்கள் சிலர்தான். அது யார் என்றால் அட்டோரியன், வேட்டையன், நவயுகன் மற்றும் சக்கரவர்த்தி தான். மற்ற வீரர்கள் யாரும் அந்த கட்டத்திற்கு முன்னேறி வரவில்லை. அவர்கள் பெரும்பாலும் 5வது கட்டத்திலேயே ஆட்டம் கண்டு கீழே விழுந்தார்கள். அங்கிருந்த அனைவரின் கண்களும் ஆதன் மீதுதான் இருந்தது. காரணம், அவன் அந்த 9வது பழத்தை எடுத்து விடுவானா? அப்படி எடுத்து விட்டால் இத்தனை நபர்களிடமிருந்து அவன் எப்படி தப்பிக்கப் போகிறான் என்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதன் அங்கிருந்த யாரை பார்த்தும் பயப்படவும் இல்லை. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சிந்திக்கவும் இல்லை. இப்போதும் தனது இலக்கு அந்த 9வது பழத்தை எடுப்பதுதான் என்ற எண்ணத்தோடு இருந்தான். அதனால் அதை எடுக்க முன் சென்றான் ஆதன். அப்போது அந்த 9வது கட்டத்தில் இருந்து பெரிய தாக்கம் வந்து ஆதனை பின்னுக்கு தள்ளியது. ஆதன் இதற்கு முன்பு இந்த தாக்கத்தை விட பெரிய தாக்கத்தை தாங்கி இருந்ததால் அவனுக்கு இது ஒரு பெரிய தாக்கமாகவே படவில்லை. அவன் அந்த தாக்கத்தை முன்தள்ளிக் கொண்டு மெதுவாகவும் கவனமாகவும் தனது மனதை ஒருநிலைப்படுத்தியும் அந்த பழத்தை பறிக்க சென்றான். அதை பார்த்த அட்டோரியனின் கோபம் முன்பை விட இப்போது மேலும் அதிகமானது. நவயுகனும் வேட்டையனும் 7வது கட்டத்திலும், சக்கரவர்த்தி 6வது கட்டத்திலும், அட்டோரியன் 8வது கட்டத்திலும் நின்று கொண்டிருந்தார்கள். அனைவரும் ஆதனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த 9வது கட்டத்தில் இருந்த பழத்தையும் கைப்பற்றி தனது பையில் போட்டுக் கொண்டான். அங்கிருந்த அனைவரும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அந்த மரத்தில் இருந்த 9 நட்சத்திர பழத்தில் 8 பழம் ஆதனிடம்தான் இருந்தது. அதைவிட ஆச்சரியமும் அதிர்ச்சியும் என்னவென்றால் ஆதன் தான் அங்கிருந்த கூட்டத்தினரிலேயே மிகவும் குறைந்த லெவல் சக்தி உடையவனாகும். அந்த 9வது கட்டத்தில் இருந்து பழத்தை ஆதன் எடுத்ததும் அவன் கீழிருந்து அனைத்து மக்களையும் பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, என்னால இந்த ஏணியில கை வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இதுல ஏறி 8 பழத்தையும் நானே எடுத்துட்டேன். இப்ப என்ன தப்பா மதிப்பிட்டவங்க எல்லாம் உங்க மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? ஒரு மனுஷன் உருவத்தை வச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா அவன் ஆற்றல் யாராலையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது என்று கூறினான். அதை கேட்டதும் சோமன் அனைவரையும் சுற்றி பார்த்துவிட்டு கீழே குனிந்து ஒரு விசில் அடித்தான். அப்போது அங்கிருந்த அனைவரும் யார் விசில் அடித்தது என்று அங்கும் இங்கும் தேடினார்கள். ஆனால் அது சோமன் தான் என்று யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அதை பார்த்த சோமன் அனைவரையும் பார்த்து கிண்டலாக சிரித்துவிட்டு ஆதனை பெருமிதமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆதன் பேசியதை கேட்டதற்கு பிறகு அங்கிருந்த கூட்டத்தினருக்கு ஆதன் மீது மேலும் கோபம் அதிகமானது. அவர்கள் ஆதனை கொலைவெறியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சோமன், என்னடா 4 நாள் சாப்பாடு சாப்பிடாத ஆள் மாதிரி ஆதனையே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆதனே, எப்படிடா இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர போற என்று நினைத்தான்.
அப்போது திடீரென்று அந்த இடமே அதிர்வதற்கு ஆரம்பித்தது. அதை பார்த்த அனைவரும் பதறுவதற்கு ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த சிலருக்கு அங்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் சிலருக்கு உண்மை தெரிந்தது. அவர்கள் அந்த மரத்தை விட்டு தள்ளி ஓடி சென்று பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது சோமன் வெண்ணிலாவை பார்த்து, என்னக்கா, எதனால இப்படி திடீர்னு பூமி அதிருது என்று சந்தேகமாக கேட்டான். வெண்ணிலா அங்கு நடப்பதை சுற்றியும் பார்த்துவிட்டு, சோமன் வா, நம்ம இங்கிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போலாம், இல்லைன்னா நமக்கு ஆபத்து என்று கூறினாள். அதை கேட்டதும் சோமன் முதலில் திரும்பி ஆதனை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி வெண்ணிலாவை பார்த்து, ஏன்கா என்னாச்சு, எதனால இப்படி எல்லாம் நிலம் அதிருது, அதை சொல்லுங்க. ஏன்னா என் நண்பன் அவ்வளவு உயரத்துல நின்றுட்டு தட்டு தடுமாறிட்டு இருக்கான், அவனையும் காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்ல என்று கூறினான். சோமன், அங்க பாரு, அந்த மரம் தரைக்குள்ள போகுது, அதனாலதான் பூமி இப்படி அதிருது. இத பத்தி முதல்லயே நான் சொன்னேன்ல, அந்த மரத்துல இருக்க பழங்கள் எல்லாம் எடுத்ததும் இந்த மரம் மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிடும், அதுதான் நடந்துட்டு இருக்கு, வா நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போய்க்கலாம் என்று கூறினாள் வெண்ணிலா. ஆமா ஆமாக்கா, ஆனா ஆதன் என்று தயக்கத்துடன் கூறினான் சோமன். வெண்ணிலா தலையை உயர்த்தி ஆதனை பார்த்தாள். அவனும் அட்டோரியனும் வேக வேகமாக அந்த மரத்தில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த வெண்ணிலா, அங்க பாரு சோமன், ஆதன் ரொம்ப வேகமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம இங்க இருந்தா அவனுக்கு கீழே வந்து குதிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்காகவாது நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போய்க்கலாம், வா, கண்டிப்பா ஆதன் தப்பிச்சு வந்துருவான் என்று கூறினாள். அதை கேட்டதும் சோமன் சரி என்று தலையசைத்து விட்டு அந்த கூட்டத்தினரோடு சேர்ந்து பாதுகாப்பான இடத்திற்கு ஓடினான். அந்த இடம் விலாசமாக இருந்ததால் அந்த கூட்டத்தினர் தப்பித்தால் போதும் என்று அங்குமிங்கும் ஓடுவதற்கு ஆரம்பித்தார்கள். அந்த மரம் இருக்கும் இடத்தில் மட்டும் நிலநடுக்கம் மேலும் அதிகமானது. அந்த மரத்திற்கு கீழ்த்தரையில் விரிசல் பெரிதானது. அந்த மரமும் வேகமாக பூமிக்குள் செல்ல ஆரம்பித்தது. அந்த மரத்தில் இருந்த ஆதன் மற்றும் நால்வரும் தலைதெறிக்க அங்கிருந்து குதித்து ஓடினார்கள். ஏனென்றால் அந்த மரத்தோடு சேர்ந்து பூமிக்குள் சென்று விட்டால் இறந்து விடுவார்கள், உயிரை விட காயம் பெரிதல்ல என்று எண்ணி ஐவரும் அந்த மரத்தில் இருந்து நெடுந்தூரம் தவ்வி கீழே விழுந்தார்கள். ஆதன் கீழே விழுந்ததும் சோமனைத்தான் தேடினான். அங்கு சோமன் நின்று கொண்டிருந்தான். அப்போது அதை பார்த்ததும் அவனை நோக்கி ஓடி வந்தான். வெண்ணிலா ஆதனை பார்த்து, சூப்பர் ஆதன், நீ இந்த 8 பழத்தையும் எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன் வெண்ணிலாவை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்க்கா, இப்ப நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் சரியா இருக்கும், வாங்க போலாம் என்று கூறினார். இல்ல ஆதன், இப்போ நீ 8 பழத்தையும் வச்சிருக்கதால உனக்கு ஆபத்து ரொம்ப அதிகம். இந்த நேரத்துல நானும் என் தங்கச்சியும் உன் கூட இருந்தா அது உனக்கு இன்னும் பாரம் ஆகிரும். அதனால நீயும் சோமனும் பாத்து போங்க, நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க எங்களை பாத்துக்கிறோம், வாய்ப்பு இருந்தா இறுதி கட்டத்துல சந்திக்கலாம் என்று கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்டதும் ஆதன் திரும்பி அந்த கூட்டத்தை பார்த்தான். அந்த கூட்டத்தினர் இப்போதைக்கு தப்பித்தால் போதும் என்று தலைதறிக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மரம் முழுவதுமாக தரைக்குள் இறங்கியதற்கு பிறகு அனைவரும் தன்னைத்தான் தாக்குவார்கள். அப்போது வெண்ணிலாவிற்கும் மஞ்சுவிற்கும் காயம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வதென்று எண்ணினான். அப்ப வெண்ணிலாக்கா சொல்றது சரிதான், நம்ம முதல்ல நம்ம உயிரையும் இந்த பழத்தையும் காப்பாத்திக்கணும். இந்த நேரத்துல இவங்களை வச்சு நம்மள யாராவது பிளாக்மெயில் பண்ணிட்டா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போயிடும். அது போனாலும் பரவாயில்ல, இவங்க 2 பேரோட உயிருக்கு ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது? அதுதான் இப்ப மஞ்சுவும் 8வது லெவல் வந்துட்டான்ல, அதனால இவங்க 2 பேரும் எந்த மிருகம் வந்தாலும் சமாளிச்சு வந்துருவாங்க. அதனால நம்ம இப்போதைக்கு இவங்களை விட்டு பிரிஞ்சு போவோம் என்று நினைத்தான் ஆதன். அவன் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சோமன், மச்சான், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அவங்க எல்லாம் படையெடுத்து வந்து பழத்தை எடுத்துட்டு போயிருவாங்கப்பா, சட்டு போட்டு ஒரு நல்ல முடிவெடுப்பா என்று கூறினான். அப்போது வெண்ணிலா ஆதனை பார்த்து, நீ இவ்வளவு எல்லாம் யோசிக்க வேண்டாம்ப்பா, நீ தனியா போ, நாங்க எங்களை பாத்துக்கிறோம் என்று கூறினாள். அதை கேட்டதும் ஆதனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. ஏய், அந்த 7வது லெவல் சக்தி வச்சிருக்கவன் அந்த 3 பேர் கூட தான் போயிட்டு இருக்கான். அப்ப அவங்க 4 பேரும் தான் கூட்டு போல, அதனால எல்லாரும் வாங்க, அந்த 4 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த 8 பழத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம் என்று கத்தினான். அதை கேட்ட ஆதன் சற்று நேரமும் தாமதிக்காமல் வெண்ணிலாவையும் மஞ்சுவையும் பார்த்து, நீங்க 2 பேரும் பாதுகாப்பாருங்க, என்னால முடிஞ்சா நான் சீக்கிரம் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த கூட்டத்தினரை பார்த்து, நாங்க 4 பேரும் டீம் இல்லடா, நாங்க 2 பேர் தான் டீம் என்று சோமனை கை காட்டி விட்டு அவனிடம் 2 பழத்தை தூக்கி போட்டான். அந்த பழத்தை பார்த்த சோமன் கண்கள் ஆர்ப்பரித்தது. இருப்பினும் அவன் திரும்பி அந்த கூட்டத்தினரை பார்த்து விட்டு மீண்டும் அந்த பழத்தை ஆதனுக்கே தூக்கி போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடுவதற்கு ஆரம்பித்தான். அப்போதும் அந்த கூட்டத்தினர் வெண்ணிலாவையும் மஞ்சுவையும் ஆதனின் கூட்டாளிகள் இல்லை என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அனைவரும் ஆதனையும் சோமனையும் துரத்த ஆரம்பித்தார்கள். அந்த கூட்டம் இருவரையும் துரத்தி கொண்டு வந்தது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க நம்ம போய் அவங்கள பிடிச்சிடலாம் வாங்க என்று கத்தினான்.
அதை பார்த்து வெண்ணிலா மஞ்சுவை பார்த்து கண் காட்டினாள். அப்போது இருவரும் அவரவர் சக்தியை பயன்படுத்தி திடீரென்று அங்கு ஒரு பெரிய சுவரை எழுப்பினார்கள். அந்த கூட்டத்தினர் அனைவரும் அந்த சுவரை ஆதன் தான் எழுப்பிவிட்டு செல்கிறான் என்று எண்ணிக்கொண்டு அவரவர் சக்தியை வைத்து அந்த சுவரை உடைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சுவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவர் என்பதால் அந்த கூட்டத்தினரால் அதை உடைத்தறிய முடியவில்லை. அப்படியே உடைத்தாலும் அந்த சுவர் மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருந்தது. வெண்ணிலாவும் மஞ்சுவும் அதை பார்த்து சிரித்துவிட்டு, ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை ஆதனுக்கு பண்ணிட்டோம், சரிவா நம்மளும் இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போய்க்கலாம் என்று கூறினாள் வெண்ணிலா. மஞ்சுவும் சந்தோஷமாக தலையசைத்து விட்டு இருவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அந்த கூட்டத்தினர் அனைத்து சக்தியையும் பயன்படுத்தியும் அந்த சுவரை உடைக்க முடியவில்லை. அப்போது அங்கு வந்த அட்டூரியன் தனது சக்தியை வைத்து அந்த சுவரை சுக்குநூறாக உடைத்தெறிந்தான். அதன் பிறகு அனைவரும் ஆதன் சென்று அந்த திசையை நோக்கி வேகமாக ஓடினார்கள். அட்டூரியன் மைதிலியை பார்த்து, இந்த ஆதனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் இருக்கும் போதே உன்னை அட்டாக் பண்ணுவான், அதுவும் இல்லாம நமக்கான பழத்தெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டான் என்று கோபமாக கூறினான். சரி பரவாயில்ல அட்டூரியன், அடுத்து என்ன பண்ணலான்னு பாக்கலாம் வா. ஏன் நம்மளால அவனை பிடிக்க முடியாதா என்ன? பிடிச்சதுக்கு அப்புறம் அவனை பாத்துக்கலாம் வா அட்டூரியன் என்று கூறினாள் மைதிலி. இருவரும் பேசிக்கொண்டே அங்கிருந்து ஆதனை தேடிக்கொண்டு சென்றார்கள். நவயுகன் வந்து சிந்துவை பார்த்து, அந்த ஆதனும் சோமனும் எந்த வழியில போனாங்க என்று கோபமாக கேட்டான். எனக்கு தெரியல நவயுகா, அதுக்குள்ள இங்க பெரிய சுவர் வந்துருச்சு, அதனால அவங்க எந்த வழியில போனாங்கன்னே தெரியல என்று கூறினாள் சிந்து. அதை கேட்ட நவயுகனுக்கு கண்மூடித்தனமாக கோபம் வந்தது. இருப்பினும் அவன் சிந்து மீது அந்த கோபத்தை காட்டாமல் அங்குமிங்கும் பார்த்துவிட்டு, சரிவா சிந்து போய் அந்த 2 பேர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் சிந்துவும் அந்த கூட்டத்தினர் செல்லும் வழியில் நவயுகனுடன் சென்றாள். ஆதன் தனது வேகத்தை அதிகப்படுத்திக் கொள்ள அவனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியில் இருக்கும் வேகத்தை பயன்படுத்தி வேகமாக ஓட ஆரம்பித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் ஆதனை பல மாவீரர்கள் துரத்திக் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் சாதாரணமான வேகம் அல்ல, மிக வேகம்தான் இவர்களிடம் இருந்து தப்பிக்க ஒரே வழியாகும். ஆதன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்ததால் அங்கு ஒரு மரத்தின் கிளையில் அடித்து கீழே விழுந்தான். அப்போது சோமன் அதை பார்த்து, ஏ ஆதன் என்னாச்சு என்று கேட்டான். அப்போது ஆதன் தனது காலை பார்த்துவிட்டு திரும்பி சோமனை பார்த்தான். அதன் பிறகு சோமனுக்கு பின்னால் பார்த்தான். அங்கு 2 நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆதன் தனக்கு பின்னால் யாரையோ பார்க்கிறான் என்று தெரிந்து கொண்ட சோமன் ஆதனை பார்த்து, ஏன்பா யாரு பின்னாடி நிக்கிறாங்க என்று மெல்லமாக கேட்டான். அப்போது சோமன் பேசியதை கேட்ட அந்த இருவரில் ஒருவன், அது எதுக்கு அவங்கிட்ட கேட்கிற, திரும்பி பார்த்தா உனக்கே தெரியும்ல என்று திமிராக கூறினான். சோமன் மெல்ல திரும்பி பார்த்தான். அங்கு 2 நபர்கள் 9வது லெவல் சக்தியோடு நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சோமன், மறுபடியும் ஃபைட் சீன் ஆரம்பிக்க போதா, என்னடா கொஞ்ச நேரமா எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், வந்துட்டானுங்க என்று நினைத்தான். அப்போது அந்த 2 நபரில் மற்றொரு நபர் ஆதனை பார்த்து, உனக்கு எப்படி அந்த பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தி கிடைச்சிச்சு? இது எங்க யுகன் வம்சத்து ஆளுங்க கிட்ட மட்டும்தானே இருக்கும், இது எப்படி நீ கத்துக்கிட்ட என்று சந்தேகத்துடன் கேட்டான். அதை கேட்ட சோமன் ஆதனை பார்த்து, ஏன்பா அப்ப இந்த பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் உன் சக்தி இல்லையா, நீ யுகன் வம்சத்து ஆளுங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா என்று கேட்டான். சோமன் பேசியதை கேட்ட அந்த 2 நபரில் ஒரு நபர், என்னது இவன் இந்த படிக்கட்டு சக்தியை கத்துக்கிட்டானா? நம்ம வம்சத்து ஆளுங்க நம்ம ஆளுங்களை தவிர யாருக்கு இந்த சக்தியை கத்துக் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவன் எங்க வம்சத்து ஆளு யாரையோ கொன்றிருக்கான், அதனாலதான் இவனுக்கு அந்த சக்தி கிடைச்சிருக்கு என்று கோபமாக கூறினான். அதை கேட்டதும் சோமன் சத்தமிட்டு சிரித்தான். அதை பார்த்த அந்த 2 நபர்களில் ஒருவனான சகாயம் தன்னுடன் வந்த நபரான நகுலனை பார்த்து, இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் சொன்னதை கேட்டு சிரிச்சிட்டு இருப்பான் என்று கேட்டுவிட்டு திரும்பி சோமனை பார்த்து, டேய் எதுக்கு அப்படி லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான். சோமன் சகாயத்தை பார்த்து, டேய் என் நண்பன் ஆதனை என்னடா நினைச்சீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லடாவன், பாக்குறதுக்கு தான் 7வது லெவல் சக்தி வச்சிருக்க மாதிரி இருப்பான், ஆனா சண்டை செஞ்சு பாரு அப்புறம் தெரியும் இவன் யாருன்னு. அப்புறம் நான் எதுக்கு சிரிச்சேன்னா, என் நண்பன் பல பேரை கொண்டிருக்காண்டா, அதுல ஒரு ஆளாதான் உங்க ஆள் இருப்பான்னு நினைக்கிறேன், அவங்கிட்ட இருந்து தான் இந்த சக்தியை எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து, என்ன நண்பா நான் சொல்றது சரிதானே என்று கேட்டான். அதை கேட்ட ஆதனும் ஆமென்றவாறு தலையசைத்தான். ஆனால் ஆதன் தனது மனதிற்குள் எதையோ யோசித்துக் கொண்டே தலையசைத்தான். ஆதன் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறான்? ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.